என்னது? இந்த படத்தோட பாட்டு இந்த கோவில்ல தான் ஷூட் பண்ணாங்களா? அது எந்த கோவில்னு பார்ப்போமா? வாங்க கடைசில சொல்றேன். சின்ன க்ளூ தர்றேன். திருவிழா டான்ஸ்னாலே அவரோட லுங்கிய இடுப்பு வரைக்கும் ஏத்தி கட்டிக்கிட்டு ஆடுன ஆட்டம் தான் ஞாபகத்துக்கு வரும். அது என்ன மூவின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க போவோம். "சின்ராசு வண்டி ஏர்றா!" நம்மள்ட்ட பஸ்ஸுக்கே காசு இல்ல. அது ஒரு விஷயம். இதுல எங்கிட்ட வண்டியெல்லாம் இருக்கு. போலாம்னு பார்த்தா வெயிலு தாங்க கொளுத்தி எடுக்குது. சரி புதுக்கோட்டைக்காரனுக்கு வெயில்னா பயமா என்ன? கிளம்பியாச்சு அப்படியே. நம்ம போற நேரம் தாங்க டிராஃபிக்கா இருக்கு. எவ்வளோ டிராஃபிக்னாலும் பரவாயில்ல, பொறுமையா போங்க. உசுரு போச்சுன்னா இன்னொருக்கா வராது. அதனால பி கேர்ஃபுல். இதுக்கு தாங்க ரூம் விட்டு வெளியே வரணுங்கிறது. பார்க்க எவ்வளோ பசுமையா இருக்கு பாருங்க. ஆனா இது ஒரு இறந்தவர்கள புதைக்கிற இடம்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் டர்ரா தான் இருக்கு. அப்படியே இதையும் சுத்தி பார்த்துக்கிட்டு, நமக்கு இதுவே பார்க் மாரி தான் இருக்கு. இது ஏதோ போர்ல செத்தவங்கள புதைச்ச இடம்னு நெனைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே கிளம்பியாச்சு. ஏதோ பேர் போட்டுருக்காங்க. நம்ம கேமரா வேலைய காட்டிருச்சு. அதான் இந்த வழியா தான் போணும்னு நெனைக்கிறேன். ராணுவ சாலை. நம்ம ராணுவத்துக்கு தான் போக வழி இல்ல. அந்த சாலையிலனாவது போவோம். வெயில பார்த்தா தாங்க போற வழியில மயக்கம் போட்டுருவானோன்னு பயமாவும் இருக்கு. என்னடா வாய்ஸ் இப்டி இருக்குன்னு நெனைக்காதீங்க. லைட்டா சளி புடிச்சிருக்கு. சரி அதுக்குனாவது நம்மள பிடிக்குதுன்னு போ வேண்டியது தான். வெயில்ல போனா கருத்து போயிறணும். நீ ஆல்ரெடி அப்படிதான்டா இருக்கேன்னு நெனைக்கிறீங்களா? இதுதாங்க சென்னை. யாருங்க சொன்னா? சென்னைனா பில்டிங் தான் இருக்குன்ட்டு. இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சுத்தி. இந்த மாரி பாதையில போக யாருக்கு தாங்க ஆசை வராது? என்ன வண்டி இருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். சரி இருக்க வச்சு சந்தோஷமா இருப்போம். வேலை பார்த்த இடத்துல வேற கால்ல அடிபட்டுருச்சு. அது வேற விஷயம். இருந்தாலும் நம்ம நடந்து போறோம். நடந்தே ஆகுறோம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாரி, போற வழியிலே ஒரு தெய்வம் இருந்தாங்க. கன்னிமார்கள் அவங்க பேரு. சரி அப்படியே அவங்கள்ட்டயும் அருள் வாங்கிட்டு போயாச்சு. உண்மையிலுமே அவங்களோட ஹிஸ்டரியும் கேட்டேன். பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட அருமையா சொன்னாங்க. அப்படியே நம்ம பூக்கடைக்காரர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இதாங்க இந்த கோவில். முனீஸ்வரர் கோயிலு. உங்களுக்கு இப்ப ஞாபகம் வரும்னு நெனைக்கிறேன். எந்த படம், என்ன பாட்டுன்னு. ஞாபகம் வந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையிலுமே பார்க்க அவ்வளோ ஒரு அழகா இருந்தாங்க. கோயில் ஒரு அமைதி, சுத்தி உள்ள இடம். அந்த சிலையே அவ்வளோ பெருசா இருந்தும் நமக்கே அப்படியே ஒரு மாரி ஸ்டன் ஆயி நின்ட்டேன். "என்னடா அவ்வளோ பெருசா இருக்கு, அருமையா இருக்கே!" அப்படின்னு. அது பாருங்க அப்படியே ஒரு அழகா தத்ரூவமா இருக்கு. அது மட்டும் இல்ல சுத்தி உள்ள எல்லா சிலைகள், தெய்வங்களும் அப்படிதான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அருமையா இருந்துச்சு. அப்படியே நைட்ல ஒரு நாள் வந்தோம். அப்போ ஷூட் பண்ணத காமிக்கிறேன். இது திருவிழா டைம்னு நெனைக்கிறேன். பயங்கரமா இருந்துச்சு. திருவிழா டைம்ங்கிறனால கூட்டமும் பயங்கரமா இருந்துச்சு. அது என்னடா இப்போ மட்டும் கிளியரா இருக்குன்னு நெனைக்காதீங்க. இது ஒரு அண்ணனோட ஃபோன்ல எடுத்தது. அருமையா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு மழை பெஞ்சப்போ பின்னாடி இடி இடிச்சதுக்கும் அதுக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையா இருந்துச்சுங்க. உண்மையாலுமே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நம்மளே ஒரு யூடியூபர்ன்னு ஒரு அண்ணன் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாரு. அப்படியே அண்ணன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு, அப்படியே கோயில சுத்த ஆரம்பிச்சுட்டேன். உண்மையாலுமே பயங்கரமா இருக்குங்க கோயிலு. இந்த கோயிலோட சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அந்த பெயிண்டிங்கா இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும். இந்த ஸ்டாச்சு நம்ம எங்கேயோ பார்த்த மாரி இருக்குன்னு நெனைக்கிறேன்ல. எங்கேயோ இல்ல, எல்லா கோயில்லயும் இது இருக்கு. இது ஒரு அருமையான சிற்பம். யானை காண்க தெரியுதா சொல்லுங்க. இதோட இது பாருங்க எல்லா கோயில்லயும் இது இருக்கு. இது உண்மையாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இத பத்தி நம்ம கண்டிப்பா ஒரு வீடியோ போட்டே ஆகணும். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு புலிய வந்து ஒருத்தர் வேட்டையாடுற மாரி இருந்துச்சு. உண்மையாலுமே இதுவும் பயங்கரமா தான் இருந்துச்சு. உண்மையாலுமே இந்த கோவில் சுத்தி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருந்துச்சு. சென்னையில ராமாபுரத்தில இருந்தீங்கன்னா, ஒரு நாள் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. அப்புறம் வாங்க கோயில்ல உள்ளறக்க ஷூட் பண்ண போவோம். உள்ளறக்க வேற விடுவாங்களான்னு தெர்ல. பார்ப்போம். அப்படியே நம்ம போற வழியிலே நம்ம எம்மப்பன் கருப்பர் இருந்தாரு. அவர்ட்ட அருள் வாங்கிக்கிட்டு உள்ளறக்க போக ஆரம்பிச்சுட்டோம். உள்ளறக்க ஏதோ எழுதியிருக்காங்களே நல்லா உத்து படிச்சா, முருகனின் திருக்கல்யாணம்னு இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில அது நடக்காது. அது ஒரு விஷயம். அது வேற நம்ம ஏன் பார்த்துக்கிட்டு, அப்படியே உள்ளறக்க போக ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் அப்படியே மரத்தடியில அம்மன் சிலை. அதுவும் பார்க்க பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான சிலை இருந்துச்சு. இதுதாங்க ஒரு முக்கியமான ஸ்பாட்டு. எல்லா ஆத்தங்கரைக்கும் பக்கத்துல விநாயகர் இருப்பாருன்னு பேரு. ஆனா, இங்க அதுக்கு ஆப்போசிட்டா முனீஸ்வரர் இருக்காரு. ஆனா, இந்த ஆறு தான் பார்க்க நம்மள மாரியே கவலைக்கிடமான நிலையில இருக்கு. இந்த சென்னையில உள்ள கவர்மெண்ட் எப்படியாவது சுத்தம் பண்ணி கொஞ்சம் நல்லா வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஆசைப்பட்டா நடந்துருமான்னு கேக்கிறீங்களா? அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் மக்கள் அத கரெக்ட்டா ஒத்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் இந்த கோயிலோட தேரு. சரி நம்மள வீடியோ யாராவது எடுப்பாங்கன்னு பார்த்தா, நமக்கு நம்ம தான் எடுத்துக்கணும். அப்படின்னு ஸ்டாண்ட்ல வச்சுவுட்டு நான் பாட்டுல நடந்து போக ஆரம்பிச்சுட்டேன். என்னடா இந்த காலத்துலயும் கடவுளு, அருளுன்ட்டும் பேசுறியே அப்படின்னு நெனைப்பீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பண்றேன். நீங்க வழிபடாதது அது உங்களுடைய விருப்பம். அது மட்டும் இல்லாம இந்த மதத்துல இந்த கடவுள் தான் பெஸ்ட்டுன்னுலாம் சொல்லல.
அவங்கவங்களுக்கு அவங்கவங்க இறைவன் நம்பிக்கை இருக்குது. அவங்கவங்களுக்கு அவங்கவுங்களது பெஸ்ட்டு. இறைவன் அருள், இறைவன் பேரை சொல்லிட்டு எந்த கெட்டது பண்ணாமல் இருங்க. அது இறைவனுக்கு பண்ணுற மிகப்பெரிய திருப்பணியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே முனீஸ்வரர் காலில் விழுந்து கும்பிட்டு நம்மளுக்கு எதாவது அருள் கிடச்சிதான்ட்டு பார்ப்போம். அருள் கிடச்சாலும் நம்ம வாழ்க்கை மாறாது, அது வேறு விஷயம். அப்படியே நடைய கட்டியாச்சு. கோவில் பக்கத்தில் ஆறு இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே அந்த கோவிலில் தேர் வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்தாச்சு. தேர் திருவிழா டைமில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த தேரில் இந்த பாப்பா இருந்தது தாங்க, இந்த பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சிங்கிற மாதிரி இந்த பாப்பா கொண்டு தேருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அப்படியே பாப்பாவை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. பாப்பா யாருன்னு தெரில, ரேண்டமாக இருந்தாங்க, எடுத்தேன். அந்த தேருக்கும் பாப்பா மாலை போட்டிருந்ததுக்கும் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு, அதான் எடுத்தாச்சு. அப்படியே கோயிலுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு. எங்கே போனாலும் கோவில், சர்ச்சு, மசூதின்னு எங்கே போனாலும் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க. அருள் கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு ஒரு நல்ல அமைதி கிடைக்கும். நமக்கு கிடைக்கல, அது வேறு விஷயம். சுற்றி உள்ளவங்கனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இங்கே பார்த்தா இது தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப அழகாக இருந்துச்சு, பிரமிப்பாக ஒரு உண்மையான புத்து சாமி சிலை மாதிரியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது என்னன்னு நினைக்காதீங்க, இது தமிழ் கடவுள் முருகனின் சிலை தான். நம்ம கேமரா அப்படியே வேலை செஞ்சுருக்கு. அறுபடை வீடுகளும் சென்னையிலே இருக்கும் போல். பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலைன்னு 3 மலை, 3 கோவில்களோட சிலையும் சிற்பங்களும் இங்கே இருந்துச்சு. சரி, அப்படியே தமிழ் கடவுளையும் ஒரு வழிபாடு செஞ்சாச்சு. முருகர் சிற்பத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நம்ம தமிழ் கடவுளை பார்க்குறது எப்போதும் ஐயனாருக்கு எதிர்த்தாப்புல தான் குதிரை சிலை இருக்கும்பாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் ஆப்போசிட்டாக முனீஸ்வரர் ஐயாவுக்கு எதிர்த்தாப்புல குதிரை சிலை இருக்குது. அங்கே பெரிய முனினா இங்கே சின்ன முனி, 2 பேருமே பார்க்க அழகாக தான் இருக்காங்க. அப்புறம் இந்த கோவிலில் என்ன படம் எடுத்தாங்க, என்ன ஷாட் எடுத்தாங்கன்னு நான் சொல்லணும்னு நினச்சேன். அது ஐயாவோட பேர்லேயே தான் இருக்குது. பாதி பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க, முனி படம் தான். அந்த முனி சாங்கில் வந்து தலைவர் கைலியை கட்டிட்டு ஆடுற சாங்கு இங்கே தான் எடுத்திருப்பாங்க. சரி, நீ என்னடா வெறும் கோயில் குளம்னே அலையிற, நீ என்ன இங்கே மக்கள்கிட்ட மதத்தை திணிக்க பார்க்குறியா அப்படிம்பாங்க. அது அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் ரூம் பக்கத்தில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது, அங்கே போயிட்டுருக்கேன். நம்மளுக்கு எம்மதமும் சம்மதம் தான். காதல் இல்லை வாழ்க்கையில், காதலே இல்லை, அது ஒரு விஷயம். அப்புறம் போகிற வழியிலே பார்த்தா ஒரு நாகக்கோயில் இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நாகங்களை அடிக்காதீங்க, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். பார்த்தா கிணறுலாம் இருக்குது பக்கத்தில், ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறாங்களான்னு தான் தெரியல. பரவாயில்ல, அந்த காலத்தில் இதுதான் ஒரு குடிநீர் ஆதாரமாக இருந்திருக்கும். சென்னையில் இப்படி ஒரு பசுமையான இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு இராணுவ பயிற்சி இடம்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது. என்னடா இது ஒரு வீடியோ, இது எடிட் பண்ணி போட்டிருக்கேடான்னு நினைப்பீங்க. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன், போக போக மாற்றிக்கிறேன். வந்துச்சு, என்னடா சத்தி ஆட்டோவில் போகிற அளவுக்கு வசதி ஆகிடுச்சா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை, ஒரு அண்ணன் இல்லை, ஒரு நல்ல மனிதராக கரெக்டாக தம்பி வெயிலில் போகிறானேன்னு பார்த்து ஒரு பாசத்தில் நிறுத்தி கூப்பிட்டாங்க. காசு இல்லைன்னு சொன்னேன், அப்படியும் காசாக தம்பி முக்கியம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் காசு தானே முக்கியம், வேறு வழியே இல்லைண்ணே. காசு கொடுத்தும் வேணான்ட்டாங்க. அண்ணனோட ஆட்டோவோட நம்பர் இதுதான். என்னோடய கேமரா குவாலிட்டி அந்த லட்சணத்தில் இருக்குது. என்கிட்ட ஒரு வழியாக முடிச்சு வந்தாச்சு. வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், சளி பிடிச்சிருக்காரு. சரி, சளியினாவது நமக்கு பிடிச்சிருக்கே, நம்மளை சளிக்கினாவது பிடிச்சிருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியதான். ரூமுக்கு வந்து படுத்ததுக்கப்புறம் தாங்க அப்படி ஒரு நிம்மதி. அப்படியே வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சுட்டு வந்து ரூமில் படுத்தோம்னா அதுதாங்க ஒரு சொர்க்கம். அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.